வணக்கம் நண்பர்களே. நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெற்றிலையும் அதனுடைய மருத்துவ பயன்கள் எங்கேன்னு பார்க்குறீங்களா? கேரளாவில் தான், நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் தான். அதனால் அதோடைய பயன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அழகாக இருக்குல்ல கொழுந்தா. அது இதோடைய தாயகம் மலேசியாங்க. ஆனால் இந்தியா, இந்தோனேசியாலலாம் பயிரிடப்படுகிறது. முக்கியமாக தமிழ்நாட்டில் ஆத்தூர், கும்பகோணம், அப்புறம் சோழவந்தானில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. சோழவந்தானில் பயிரிடப்படக்கூடிய வெற்றிலை மதுரை கள்ளழகர் திருவிழாவில் காணிக்கையாக கொண்டு வைக்கிறாங்கங்க. அது மாதிரி இது ஒரு நறுமண பொருள் அப்படி தானே. ஸோ ஒரு வெற்றிலை நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால நம்ம வாய் துர்நாற்றத்தை நீக்குதுன்னு சொல்கிறோங்க. இன்னொன்று என்னென்னா, பல் ஈறுகளில் இருக்கக்கூடிய இரத்த கசிவை நீக்கி நம்மளுடைய பற்களை பலப்படுத்தக்கூடிய குணம் அதிகமாகவே இருக்குதுங்க. வேற என்ன சொல்லலாம், இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய தன்மை நிறையா இருக்குது. இன்னொன்று இதில் யூஜினால் ஹைட்ராக்சி கேல்விகால் இருக்கிறதுனால புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு ரொம்பவே சிறந்த மருந்துங்க. இன்னும் முன்னாடி உள்ள காலத்துலலாம் கர்ப்பப்பை தொந்தரவு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வெற்றிலையை ஒரு மருந்தாக பயன்படுத்தினாங்க. அதாவது டெய்லி சும்மா மென்று சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. கர்ப்பப்பை பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சுங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்டோன்னே நம்மளுக்கு வெத்தலை எதுக்காக தராங்கன்னா, அதாவது நம்ம சாப்பிட்டதில் ஏதாவது நச்சுத்தன்மை இருந்துச்சுன்னா கூட அதை நீக்கி அஜீரண கோளாறுகளை நீக்கி நம்மளுக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் தராங்க. வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, வெற்றிலையில் வேறு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. வெற்றிலை கூட பாக்கு, சுண்ணாம்பு, புகையிலை சேர்த்து நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக வாயில் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் சேர்க்காதீங்க. வெற்றிலையோட பயன்கள் என்ன, வெற்றிலையை சாப்பிட்றதுனால என்ன, அதை மட்டும் நீங்கள் பாருங்கங்க. வேறு இதில் விட்டமின்ஸு, மினரல்ஸு, அயன், கால்சியம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்பவே சத்து நிறைஞ்சது தாங்க. இது அவாய்ட் பண்ணலாம் செய்ய வேண்டாம். டெய்லி ஒரு வெத்தலை சாப்பிட்டா போதுங்க. அது மாதிரி நைட்டு 2 வெத்தலையை கசக்கி தண்ணியில் போட்டுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு வெத்தலையை எடுத்துகிட்டு அந்த சாரை மட்டும் நம்ம குடித்தோம்னா உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.